இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் ஐயா வைரமுத்து அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரே நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரப்போகுதுன்னு. அதே மாதிரி பனையோட பயனை பத்தி சார் நிறைய சொன்னாரு. நிறைய சொல்லும் போது அதையே உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தேன். அதை திடீர்னு 1000 படங்கள்ன்றாரு. அவர் வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கிட்டோம். 1000 படங்கள் நடிக்கலாம். என்ன மூர்த்தி சார்? ஓகே. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க, கொஞ்சம் தெரியாதவங்க. பனையை பத்தி நான் சொல்றதை விட ப்ரொடியூசர் சப்ஜெக்ட் எழுதி முதலே வரவேற்பு உரை சொல்லும் போதே சொல்லிட்டாரு. அடுத்து ஐயா ஸ்பீச் கொடுக்கும் போது அவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்கிறேன். கேமராமேனோட ஒர்க் ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா ட்ரெய்லர்ல பார்க்கும் போதே அந்த பனைமரங்கள்லாம் இவ்வளோ இருந்ததா. நான் நடிச்ச பனைமரத்துல அந்த நேல் தான். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கேரவன்லயோ வேற எங்கேயோ போயிடலாம் இல்லை. அந்த பனம் மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா, அது அடியில தான் நின்று இருக்கணும். ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம். அது ஹீரோயின் பாப்பா அழகா இருக்குல்ல, நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கிறா. அந்த பாப்பா சொல்லல, ஹீரோ சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவங்க அப்பா தான் பார்ட்னர் இதுல, அதனால அவர் சொல்ல மாட்டாரு. ஆனா நான் சொல்லியே ஆகணும் இல்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம். வெயில், தண்ணி தாகம், ரொம்ப சிரமத்துல நடிச்சோம். எங்களுடைய சிரமத்தெல்லாம் மேல இருக்கிற பிரபஞ்சம் ஏத்துக்குச்சுன்னா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரணும். ரொம்ப சிரமப்பட, அதாவது அங்க வேலை செய்யறவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறத நாங்க அங்க போய் வேலை செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தான் அவர் சொன்னார், ஊடகங்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்க ப்ரொமோட் பண்ணாதான். நீங்க எப்படி ஆர்டிஸ்ட் எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்களோ, யூடியூப்ல ப்ரொமோட் பண்றீங்க, உங்க சேனல்ல எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்தை நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அங்க இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே நமக்கும் பயனுள்ளதாக வரும். அதை நீங்க இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்குதான் அவர் ரொம்ப ஃப்ராங்கா சொல்லிட்டாரு, இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு. நீங்க நிச்சயமா சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன். ஐயா வைரமுத்து அவர்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர். அவர் கையால அவர் தலைமை தாங்கி நடத்துற இந்த விழா அப்படின்னா அப்போ இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அப்போ அடுத்து நம்ம சந்திக்கிறது அவார்ட் ஃபங்க்ஷன்ல சந்திப்போம்னு நினைக்கிறேன். இதுல ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்க. ஹீரோ அந்த அந்த இன்னசென்ட், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி இல்லை, ஆனா ஷூட்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ரொம்ப அழகா பேசுறாங்க ஸ்டேஜ்ல. ஐயா இவர் பேசும்போது சொன்னாரு, இந்த படத்துக்கு நானே யோசிச்சேன், நம்ம சினிமாவுக்கு ஐயா வந்திருக்காரு. ஏன்னா பாடல் எழுதுனது மட்டும் இல்ல, தலைமை தாங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அவர் ஐயா வந்திருக்காரு, என்ன பண்ண போறாரு அப்படின்னு. ஒருவேளை இந்த படத்தை ப்ரொமோட் பண்றதே அவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு, உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு, எவ்வளோ வியாபாரங்கள் இருக்கு, அதுல இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்டுக்கு சான்ஸ் கிடைக்கும், நாங்களும் பழிச்சுக்குவோம். அதை செய்யணுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பாக்குறேன். அதனால ஐயா வந்திருக்காருன்னா இந்த படத்தை அவரும் ப்ரொமோட் பண்ண போறாரு. அப்படி அவர் ப்ரொமோட் பண்ணாருன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வரும். இவர் சார் சொன்ன மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வரும். எங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும். கண்டிப்பா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, நீங்க எல்லாரும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்க, தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணுங்கன்னு உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.